ஹாப்பி ஹாலோவின். ரெடியாக ஸ்டார்ட் பண்ணலாமா? செட்டிங் ஸ்ப்ரே போட்டு ஃபேஸை செட் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன், நெயில்ஸும் ஒட்டி முடிச்சிட்டேன். என் வாழ்க்கையிலேயே முதல் தடவை வந்து பார்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நைட்டு நம்ம வந்து ஹாலோவின் பார்ட்டிக்கு வந்து போக போறோம். ஸோ அதுக்கு ஹாலோவின் தீம்ல ரெடி ஆகி கிளம்ப போறோம். அங்கேயும் வந்து நிறைய பேர் ரெடி ஆகிட்டு வந்திருப்பாங்க. நான் அதையும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி ஆயிடலாமா? ரெடியாக போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் காமிக்கிறேங்க. ஹாப்பி ஹாலோவின். பம்ப்கின்லாம் 2-3 நாளைக்கு முன்னாடியே செஞ்சு வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டோம். நான் போன வீடியோவில் ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன்னு சொன்னேன்ல, அந்த பார்ட்டில இருந்தா இந்த பம்ப்கின்லாம் எடுத்துட்டு வந்தேன். நீங்களும் இந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரெடியாக ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொண்டை போட்டுக்கிறேன், அப்பதான் வந்து ரெடி ஆக முடியும். இன்னைக்கு என்ன மேக்கப் போட போறோம் அப்படின்னா வந்து விச் மேக்கப், அதாவது ஒரு சூனியக்காரி மேக்கப் வந்து போட போறோம். நீங்க நினைப்பீங்க நீ சும்மாவே அப்படிதான் இருக்க, அதுக்கு தனியா போடணுமான்னு நினைப்பீங்க, ஆனாலும் நான் போடுவேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நான் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். அடுத்ததான் சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறேன். ஸ்கின் கேர் பண்ணியாச்சு. அடுத்ததா கொஞ்ச நேரம் கழிச்சு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேஸ் லேயரா ப்ரைமர் போட்டுக்கிறேன். அடுத்ததா செட்டிங் ஸ்ப்ரே போட்டு ஃபேஸை செட் பண்ணிக்கிறேன். நான் ஏன் இந்த மேக்கப் சூஸ் பண்ணனா, எனக்கு அவ்வளவா மேக்கப் போட வராது. அதுவே நம்ம சூனியக்காரி மேக்கப்னா எப்படி போட்டாலும் அது பேய் மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் பேய் மேக்கப் போட போறோம். அடுத்ததா ஃபவுண்டேஷனை வந்து போட்டு பேய் மாதிரி அப்பப்போ நப்ப போறேன். ஏன்னா இது பேய் மேக்கப். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. இது செட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். என்ன கருமையா இது? அடுத்ததா பவுடரை போட்டு செட் பண்ணிடலாம். அடுத்ததா கன்சீலர் போட போறேன். டேய் என்னடா மூஞ்சி இது? நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஐ ஷேடோ போட போறோம். இந்த கலர் தான் நான் ஃபர்ஸ்ட் போட போறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரௌன் போட போறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாக் போட போறோம். அடங்கப்பா, மேல போட்டுட்டேன். அடுத்ததா கீழே போட போறேன். ஒரு மாசம் அடிச்சிட்டு இருக்கான். அடுத்ததா பிளாக் ஐ ஷேடோவை கீழே போட போறேன். இந்த ஐலைனர் எப்பவுமே நல்லா வராது, இன்னைக்கு எப்படி வரப்போகுது? கரெக்டாக வந்துருச்சு இன்னைக்கு, சூப்பர். இப்போ வந்து நான் ஐ மேக்கப் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து இந்த தண்டர் ஸ்பிளாஷ் ஆகிற மாதிரி ஐலைனரை வச்சு கிறுக்க போகிறேன். அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நான் உட்காந்து பொறுமையாக பண்ணிட்டு இடையில உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஒரு சைடு வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து வந்து இந்த சைடு போட போகிறேன். ஓ குரலி வித்தையா? டேய் என்னடா பண்ற போய் சொல்லடா. இந்த லைன் வந்து நான் எப்படி போட்டேன் அப்படின்னா வந்து ஐ ஷேடோ இருக்குல்ல, அதை வந்து வச்சு ஃபர்ஸ்ட் பேஸ் கிரியேட் பண்ணிட்டு அப்புறமா ஐலைனர் வச்சு அதை போட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, முடிச்சுட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன். மூஞ்சி ஃபுல்லாக கிறுக்க வேண்டியதெல்லாம் கிறுக்கியாச்சு. அடுத்ததா லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். இப்போ நான் போய் அடுத்தது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர போறேன். கடைசியா இந்த பிரசாந்த் ஓட்டினா வேலை முடிஞ்சு. நெயில்ஸ் ஓட்டி முடிச்சிட்டு ஃபுல் கிட்ட பார்க்கலாமா? இதுதான் என்னோட ஃபுல் அவுட்ஃபிட். இங்கே நின்று நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தோமா, அப்போ நிறைய பேர் வந்து ஹாலோவின் தீமில் ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க என்னை பார்த்து நீங்கள் ப்ரிட்டியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாவே ப்ரிட்டியாக இருக்கணும் எனக்கு தெரியல, ஆனால் அவங்க சொல்லும்போது கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ ஈவெண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம். என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா ஃபர்ஸ்ட் டைம் ஹாலோவின்க்கு ரெடியாகி வந்திருக்கேன். ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். நிறைய பேர் ட்ரெஸ் வந்துட்டு அழகழகாக க்யூட்டாக போயிட்டு இருக்காங்க. பெரியவங்க சின்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து நான் போன வருஷமே வந்திருக்கேன். உள்ளே வந்து பயங்கர கூட்டமாக சவுண்டாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்க போய் பார்க்கலாம். வாங்க 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 உள்ள போலாம். சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று? நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா?
பார்ட்டி நடக்கிற ஹால்குள்ளே வந்துட்டோம். ஆல்ரெடி நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே 2 மணி நேரம் வந்து ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் அப்படின்னு நடக்கும். அதாவது என்னென்னா, இந்த குழந்தைங்கலாம் ஹாலோவின் தீம் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து சாக்லேட்லாம் கொடுப்பாங்க. நம்மளுக்கும் கொடுப்பாங்க. ஆனால் என்ன, ஒரு தடவை 2 தடவை பார்த்துட்டு அப்புறமா கொடுப்பாங்க. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? சாக்லேட்டை வாங்கிட்டு ஓரமாக போய் நின்று சாப்பிட வேண்டியதான். நிறைய சாக்லேட் கொடுத்தாங்க. அதுலேயும் ஒருத்தவங்க மட்டும் ஒரு 4 சாக்லேட் கொடுத்தாங்க. அடுத்ததாக வந்து பார்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அங்கே வந்து டிஜே, டான்ஸ், மியூசிக் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆல்ரெடி சொன்னேன்ல, இங்கே வீடியோலாம் அவ்வளோக்கா எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து நாங்கள் இந்த பார்ட்டிக்கு வந்து போன வருஷமே வந்து வந்திருந்தோம். போன வருஷம் வந்து சூப்பராக இருந்துச்சு, செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் ஏன்னு தெரில, கூட்டம் கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்காங்க. போன வருஷம் வந்து நிறைய சாக்லேட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் சாக்லேட் கம்மியாக தான் கொடுத்தாங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சரி, அதை விடுங்க. நீங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.